நம்ம மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டியா? நாளைக்கு சேலத்தில் ராகேஷ்க்கு என்கேஜ்மெண்ட்டு, அதனால் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி இன்றைக்கே போனால் தான் நாளைக்கு வந்து வருஷம் வைக்கிறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணணும். அதனால் இன்றைக்கி போயிட்டோம்னா நம்ம அந்த வேலையெல்லாம் முடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். நாளைக்கு வந்து இங்கே தெரிஞ்சவங்கலாம் கூப்பிட்ருக்கேன். அவங்கெல்லாம் வந்து பஸ்ஸில் வருவாங்க. பஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு. அவர் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து பஸ்ஸில் அவங்க கூட எல்லோரும் ஏற்றிட்டு அவர் வந்துடுவார். நாங்கள் முன்கூட்டியே போய் எல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து வண்டியில் வைக்க போகிறோம். இப்போ மாப்பிள்ளையும் கிளம்பியாச்சு. மாப்பிள்ளை எல்லாத்தையும் எடுத்து வச்சு வேர்த்து ஊற்றிருக்காரு. இப்போ அவர் தான் எல்லாம் ரெடி பண்ணோம். நமஸ்தே. இப்போ ஒன்று ஒன்றா எடுக்க போகிறோம். அது நம்ம தான் எடுக்க போகிறோம். முக்கியமானது போகுது கேமரா பேக், லைட்டு, வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸ்டூடியோவில் வந்து எல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நானும் அம்மாவும் மட்டும் தான் போகிறோம். மீது எல்லோரும் தனித்தனியாக வராங்க. சாமியே மறந்து தரேம்மா. கிளம்பியாச்சு. சரி வாங்க. இனிமேல் தான் கிளம்புவான்னு நினைக்கிறேன். முன்னாடி போயிருவேன். உளுந்தூர்பேட்டை ரைட் எடுக்கும் போது நல்லா இல்லை வெயில் கொளுத்திட்டு இருந்தது. அப்படியே மேகம் மூட்டை அப்படியே கருப்பாகுது. ஈவினிங் மழை வருமானு தெரியல. இப்போ கள்ளக்குறிச்சி தொடும் போது மழை வந்தா நல்லா இருக்கும். சில்லு இந்த அனல் இல்லாம நல்லா இருக்கும். இப்பயே கொஞ்சம் சில்லு வந்துருச்சு காத்து. அது ஏசி போட்டதெல்லாம். ஏசி போட்டாலும் இன்னும் அனல்ல ஏசி இருக்கும் போதுக்கும் நல்ல கூலிங்கானது அப்புறம் ஏசி இருக்கும் போது டிஃப்ரெண்ட் தெரியுது. கண்டிப்பா கார்ல வந்து அது நல்லா குழுக்குழுன்னு இருக்கு. தக்காளி போகுது. தக்காளி போவான் நல்லா போகுது வண்டி. இந்த மாதிரி கம்மியா இருந்தா வாங்கிடுவேன். அப்புறம் மாப்பிள்ள சார் எப்படி போறீங்க? மூஞ்ச கொஞ்சம் திருப்பி காட்டுங்க லைட்டா. அவன் வண்டி ஓட்டும் போது காட்டக்கூடாது. இப்படி போயிட்டு இருக்கு. சேலத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். சாப்பிட போறோம். இப்போ எங்க நிறுத்த போறோம்னு தெரியல. சாப்பிட்டுட்டு அப்புறமா பார்க்கலாம். மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போதான் பொட்டு பொட்டு பொட்டுன்னு கண்ணாடிலாம் மழை துளி துளியா இருக்கு மழை. சேலம் சின்ன சேலம் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்கும். சேலம் வந்துட்டோம். சேலம் வந்தாச்சு. இந்த இடம் வந்தவொடனே சேலம் வந்துட்டோம்ப்பா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இது உள்ள பூந்து போக வேண்டியது. ஹாய். வீட்டையே காலி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அப்படியே இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம். மேலே ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இப்போ எல்லாம் மொத்தம் எடுத்துன்னு வந்து மொத்தம் ஒரேடியாக மேலே போகுது. இப்போ மேலே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ரூமுக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு தான் ஃபங்க்ஷன். இப்போ டைம் 6 மணி ஆகுது. நாளைக்கு 6 மணிக்கு தான் ஃபங்க்ஷன். 24 hours ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஃபங்க்ஷன் ரெடி ஆகும். சக்கரை இல்லாத காஃபி. தேங்க்யூ. என்ன வீடியோ? நம்ம வீடியோ நீயே பார்த்துன்னு இருக்கியா? பார்க்கல காலைல நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ தான் உள்ளே வந்தோம். சரி வண்டியில் போகும்போது பார்க்க மாட்டேன் எப்பவுமே. சரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குள்ளே காஃபி போட்டு கொடுத்துட்டான். நல்லா இருக்கா ரூமு? சூப்பராக இருக்கு. இதுதான் என்ன சொல்லுவாங்க, இதுதான் இல்லை 5 ஸ்டார் ரூமு அந்த மாதிரி செமையாக இருக்கு ரூம். எல்லாம் பெட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. ஏசியை நல்லா குழுக்குழுன்னு நல்லா போட்டிருக்காங்க. நம்மளாம் பக்கத்தில் வந்துட்டாலாம். செம்ம நீட்டாக இருக்குது ரூம். சூப்பராக சுத்தமாக நீட்னா அப்படி ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே பார்க்கறதுக்கே கண்ணில் அப்படியே ஒத்திக்கிற மாதிரி இருக்குது ரூம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிதான் இருக்கும் என் ரூமும். வீட்டில் என் ரூம் மட்டும் அப்படி இருக்கும். ஏன்னா அவன் மட்டும் ஸ்பெஷலாக பார்த்து பார்த்து வச்சுப்பான். நம்ம எல்லாம் சின்ன இடத்துல புழங்குறதால கொஞ்சம் அப்படி இருக்கு. நம்மளா பக்கத்தில் வந்துட்டாலாம். சௌபி இப்போ தான் செங்கல்பட்டே தாண்டாலாம். ஐயோ நைட் தான் வரும் அவ்வளோது. இவ்வளோ ரூமு யாருக்கு ரூமு? நம்மளாக்கு எல்லாம் பக்கத்து ரூம் தான். பக்கத்து ரூம் தானே? பக்கத்தில் எதிர்க்க அப்படி கொடுத்துருக்கேன். ரைட். ஓகே அவங்க வந்தோன்னு பார்க்கலாம். வந்துட்டியா? எப்படி இருந்தது ட்ராவல்? இங்கே பாரு மேட்சிங். என் சட்டை உன் சட்டை.
என்ன சாப்பிட்டீங்க? மழையில எங்க சாப்பிடல? சாப்பாடு வா போய் அம்மா அப்பா வர வைக்கலாம். எப்படி பயம்படுத்துறேன் பாத்தீங்களா? வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. நான் பொறுமையா சாப்பிட்டு 1 hour கழிச்சு அங்கிட்ட கிளம்புறேன். ஹாய். போட்டு பாத்துட்டு கார்டு எடுக்காம மூடிட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல இவன் வளர்ந்து பேசி நடக்கலாம்ல. அவன் எங்களோட ஐக்கியமாயிருவான், இவன் இவங்களோட ஐக்கியமாயிருவான். வெரி குட்டா இருக்கு. அங்க போய் ஓடிட்டு வச்சிருப்பா. சூப்பர் சூப்பர். புஜ்ஜு குட்டி, புஜ்ஜு குட்டி. குட் மார்னிங் புபு. குட் மார்னிங். எழுப்பி விட்டியா எல்லாரையும்? சித்தப்பா திட்டியா? இல்ல அவங்கள மட்டும் விட்ட, என்ன மட்டும் எழுப்பி விட்ட? எங்க டிவில எல்லாம் கேமே இருக்காது, இந்த டிவில தான் கேமே இருக்கு. இந்த மாதிரி பெட் இருக்குல்ல, 2-2 பெட். குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். எதுக்கு 4 மணிக்கு அலாம் வச்சு என்ன எழுப்பி விட்டேன்? எப்படி அதில் இருந்துச்சுன்னே தெரிலப்பா. நல்ல தூக்கம், நல்ல தூக்கத்தில் 4 மணிக்கு கிளிங் கிளிங் நம்ம அலாரமே வைக்கலையே, எப்படி கிளிங் கிளிங் அடிக்குதுன்னு பார்த்தா அப்படியே கண்ணை திறக்க முடியாமல் திறந்து அது யார் எப்படி ஆஃப் பண்ணணும்னு தெரியாம நோண்டினதை நீ என்ன பார்த்தியா? அப்படியே கட் என்னடா இது நைட் எதுவும் ஃபோனை நோண்டின்னு இருக்கேன்னு பார்த்துட்டு சரி கட் பண்ணி வச்சிட்டேன். 6 மணி ரெகுலர் அலாரம், 6 மணி அது ஒன்று அடிச்சுது. தூக்கமே போச்சு. நல்லா நிம்மதியான தூக்கம் வந்தது, ஆனால் தூக்கம் போயிடுச்சு. சரி எழுப்பி விட்டுடுச்சுன்னு சொல்லி எழுந்து உட்காந்தாச்சு. புப்பு குட்டி வந்து ஆட்டம் போட்டுட்டு இப்போ குளிச்சு ரெடியாக போயிருக்காரு. ராகேஷ் குளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் குளிச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும். இப்போ சும்மா குளிச்சுட்டு ரெடியாக உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகணும். கீழே எல்லாம் ரெடி ஆகிங்க இருக்குது. இவ்வளோ இப்போ போய் பிளேட் டெக்கார் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணிட்டு இருக்காங்க, வேலை நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் பொருள் எடுத்துமே கொடுக்கணும் அவங்க கிட்ட. அதெல்லாம் கொடுத்த உடனே பொண்ணு வந்து பொண்ணுக்கு வாங்கின கிஃப்ட்டும் இருக்கு, அதெல்லாம் வைக்க போகிறான். அந்த கிஃப்ட் பார்த்து இங்கே தான் இருக்கு. அது வந்து சர்ப்ரைஸ். எஸ், சர்ப்ரைஸ் கிஃப்ட். அதுக்கப்புறம் பொண்ணு வந்தோடனே பொண்ணுக்கு சேரீ ரெடியாக இருக்குது, அது மடிப்பு கொடுக்கறதுக்கு மேக்கப் காரங்க வராங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து அவளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் பொண்ணு ரெடி ஆனதுக்கப்புறம் பையன் ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு 2 அக்காவும் ரெடி ஆகிடுவாங்க. ரெடி ஆகிட்டு எல்லாம் சேர்ந்து ஃபங்க்ஷன் போகிறோம். இவங்க அப்பா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிளம்பிடுவாங்க. கிளம்பி ஈவினிங் பெல் அடிக்கிறாங்க. பாய். கிளம்பி வந்துடுவாங்க. மாப்பிள்ளை மாமாக்கு ஒரு கிஃப்ட். எவ்வளோ பெரிய கிஃப்ட். ஹாப்பி தான். வந்து கதவு தட்டினா பரமா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா எங்கேயோ போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு லிஃப்ட்டு அதுவும் இருக்குது லிஃப்ட்டு. அண்ட் இதுதான் மாமாவோட 2003 தான் மாமாவோட வீடு. அது 2020 இருக்குல்ல, அதுதான் நம்மளோட வீடு. நான் கிட்ட போய் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியாது. வழியாக போயிட்டு 2019 சித்தப்பா சித்தியோட வீடு. 1 செகண்ட், இதோ அதை நிற்கிறாங்க அவங்க, அதுதான் மாமாவோட வீடு. இதோ இது எங்கள் வீடு இல்லை, இது எங்களோட வீடு. 2000 கூட இல்லை, 2020 தான். பாய் 2020. நான் லிஃப்ட்டுக்கு போகணும். செம்மையாக இருக்கு. நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர், இது 2nd ஃப்ளோர், 1st ஃப்ளோர், 3rd ஃப்ளோர், 4th ஃப்ளோர், 5th ஃப்ளோர். இப்படி பணக்குள்ளே போயிடுச்சு. கீழே போயிடுமா? பயமா இருக்கு. ஓகே, இன்னும் வந்து சாரியில் மட்டும் ப்ரீ ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன். மாமா ஆமாம் சித்தி கலங்க தட்டல் இட்டு வந்துருக்கீங்க. நான் வந்துருக்கியா? வேஷ்டி கட்டிட்டு இட்டு வந்துருக்காங்களா? இப்போ என் கூட கொடுக்கறதுக்கு இந்த பெரிய மனுஷன் தான் வந்திருக்காரு. நான் பெரிய மனுஷன் போகலாமா? உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கும் ரூமுக்கு, போய் சாப்பிட்லாமா? இது கீழே பாருங்க, நல்லா இருக்கு. கீழே நான் இதுதான் இப்போ தெரியல, இங்கே பின்னாடி வந்தாலும் தெரியல. பின்னாடி பாரு. இப்போ இப்படி படுத்துக்குள்ளே வந்துச்சு.
எங்கே போகிற? ஓகே பாய். திணை வீடு இங்கே தான்டா இருக்கு. 2019. திணை வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா டெக்கார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. கொடுத்துட்டேன். நான் ரெடி ஆகிட்டு போய் பார்க்குறேன். ஓகே, நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சா? சாப்பிட்டுலாமா? தோசை இட்லி எல்லாம் அங்கே சேர் இருக்கு, வந்துடுறியா? சொல்லுடா ராக்கி. புபு இருக்கானா? இங்கதான் இருக்கான். அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சுன்னு வர சொல்லுங்க ரூமுக்கு. ஐயா சாமிங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு? தோசையா? ஆமா. தோசை உனக்கு எது வேணும்? இங்கே பின்ன நீங்கள் டேபிள் வச்சிருக்கீங்க. இட்லி சாம்பாரே. இடமே இருக்கு. மாமா அங்கே இடம் இல்லை. நீ இங்கே ஃபர்ஸ்ட் சேரில் கைக்கு எடுங்க மாமா. இந்த சேரில் இடமே இல்லை. அங்கே அம்மா அம்மா பண்ண பக்கத்துல உட்காந்துக்குவா. நல்லா இருக்கு. தோசை தானே வேணும் உனக்கு? நான் போறேன். நான் இங்கே உட்காந்துக்கோ. உன் வண்டியில உட்காந்து போறேன். டாம் ஜெரி பார்த்துட்டு சாப்பிடலாமா? ம். அதான் பிடிக்கும். டாம் ஜெரி. நான் வந்து இரு பெட்ல வேணாம், இரு ஒன்னா வச்சு தரேன், அரேஞ்ச் பண்ணி தரேன், இரு. ராகேஷோட என்கேஜ்மெண்ட்டுக்கு பிளேட் டெக்கார் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ள வேலை நடந்துட்டு இருக்கு. அதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ரூம் ஃபுல்லா நிறைஞ்சு இருக்கு. நம்ம வந்து ஸ்டேஜில் பார்க்கலாம் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ பாதி வேலை ஆயிடுச்சு, இன்னொரு பாதி வேலை முடிஞ்சு நம்ம டெக்காரில் பார்த்துட்டு சொல்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இவங்களை, வேலை பண்ணிட்டு இருக்கட்டும். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினிஷிங் டெஸ்ட் தான் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு அந்த டெக்கார். அதனால தான் இந்த டெக்கார் பண்ண வச்சிருக்கு. நம்ம டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு? இங்கே ஸ்டேஜ் டெக்கரேஷன் நடந்துன்னு இருக்கு. இங்கே மேலே கொஞ்சம் வேலை நடந்துருக்கு, கீழே வச்சுருக்காங்க, நிறைய இருக்கு. இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளேட் டெக்கார் வைக்கிறதுக்கும் ஸ்டேஜ் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி முடிச்சோடனே அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டேஜ் ஒர்க். இப்போ எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. லைட்டாக மேக்கப் கேட்டிருக்கேன். லைட்டாக நெக்ஸ்ட் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறமா சாரீ கட்டிட்டா என்னோட மேக்கப்பு எல்லாம் ஓவர் ஆகிடும். அம்மாக்கு இன்னைக்கு வந்து கல்யாணம் தான். அதனால அம்மா கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்காங்கல்ல, என்னால கண்ணு திறக்க முடியாது. இது வச்சிருக்காங்க. இன்னைக்கு கல்யாண நாள் எனக்கு, எங்கள் பையனுக்கு என்கேஜ்மெண்ட். அந்த டேட் தான் ஐயர் குறிச்சு கொடுத்தாரு. அது நல்லா அமைஞ்சது, சந்தோஷம். எல்லாரும் ஒரே ஹாஸ்டல் போட்டி போச்சு. அது மட்டும் தான் நீங்கள் குரூப்ல குரூப். என்ன மாதிரி சொல்றான்? அடுத்து வர பின்னாடி இருக்கும். இது எப்போ இப்படி போவாது கார் இருக்காம நீங்க பண்ணியா கட் பண்ணிட்டு அப்போ இப்போதான் स्तुति पात्र पावन चरित्र रवि सोमवरनेत्र रमणीय गात्र सीता कल्याण वैभोगमे रामा कल्याण वैभोग. அழகா இருக்கான். எங்க எல்லாருக்கும் பண்றோம். இப்பதான் மாப்பிள்ளை மாதிரி இருக்கான். जनपद